Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது corporate accounting 1ல unit 2 redemptions of preference sharesல specimen அதாவது format with one illustration sum. Okay. So first என்ன சொல்லிருக்காங்க, உங்களுக்கு ஆல்ரெடி previous வீடியோல redeemable preference sharesனா என்ன, introduction, அதோட மீனிங், அதோட மெயின் பர்பஸ் என்ன, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் redeemable preference shares எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுல ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளுங்க. இப்போ இந்த உங்களுக்கு ஃபார்மேட் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடுறேன். redeemable preference sharesனா என்னன்றது, அதாவது ஒரு கம்பெனில என்ன பண்ணுவாங்க, ஃபண்டை ரைஸ் பண்றதுக்கு, லாங் டேர்ம் ஃபினான்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, லாங் டேர்ம் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஃபண்டை ரைஸ் பண்றதுக்கு என்ன செய்வாங்க, ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு, ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேங்களா. ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்னது, ஆர்டினரி ஷேர்ஸ். ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா என்னது, அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கம்பெனியில ஒரு பெனிஃபிட் இருக்கு, ஏதாவது ஆஃபர் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யார் கொடுப்பாங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்களா, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்களா, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அதுல என்ன, அதனாலதான் அதுக்கு பேரே ப்ரெஃபரன்ஸ் ஷேர். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்க, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் 10% உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்களா, யாருக்கு கொடுப்பாங்க, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஃபண்டை ரீபே பண்ணணுமா அந்த ஷேர்ஸை, அது யாருக்கு கொடுப்பாங்க. இப்ப கம்பெனி வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 இயர்ஸ் நல்லா ஓடி இருக்கு. ஓகேங்களா. இப்ப கம்பெனியை வைண்ட் அப் பண்ண போறாங்க, அதாவது க்ளோஸ் பண்ண போறாங்க. க்ளோஸ் பண்ண போறாங்கன்னா எந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களுடைய ஷேர்ஸை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, ரிடீமபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்களான்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் அவங்களோட ஷேர்ஸை ரிடீம் பண்ணுவாங்க. ரிடம்ஷன்னா என்ன அர்த்தம்னா ரீபே. அவங்க வாங்கின ஷேர்ஸை ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம் அடுத்தது ரீபே பண்றது தான் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாவே நம்ம என்ன பார்க்க போறோம், கம்பெனி ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி ரீபே பண்ணுது. ஓகேங்களா. இதுதான் ஃபுல்லா தான் கான்செப்ட் இந்த சாப்டர்ல. ஸோ மேக்ஸிமம் 20 இயர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இப்போ ஒரு ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வாங்குறாருன்னா வித்தின் 20 இயர்ஸ்க்குள்ள அந்த கம்பெனி என்ன செய்யணும், கம்பெனி ஆக்ட் 2013 செக்ஷன் 55 பிரகாரம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபுல்லா பெய்ட் அப் பண்ணிருக்கணும். ஓகேங்களா. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கம்பெனி என்ன செய்யும், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை ரீபே பண்ணும், அதாவது ரிடீம் பண்ணும். பார்ட்லி பே பண்ணிருக்கு, பார்ட்லி பே பண்ணல அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களுடைய ஷேர்ஸை கம்பெனி ரிட்டர்ன் பண்ணாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்போ ஏபிசி கம்பெனி லிமிடெட்னு இருக்கு, அந்த கம்பெனிக்கு 50 lakh rupees தேவைப்படுது அவங்களுடைய நியூ ஃபேக்டரியை பில்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு 50 lakhs rupees தேவைப்படுறதுனால ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்க. என்ன கண்டிஷன்ல இஷ்யூ பண்றாங்களாக்க, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதாவது நீங்க கொடுக்குற நீங்க வாங்குற ஷேர்ஸை வித்தின் 5 இயர்ஸ்ல நான் ரிடீம் பண்ணிடுறேன், அதாவது ரீபே பண்ணிடுறேன்ற கண்டிஷன் பேசிஸ்ல அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஷேர்ஸை வாங்குற ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபுல்லாவே பே பண்ணிருக்கணும். அதாவது ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 rupees, ஃபேஸ் வேல்யூ 100 rupees. 5000 ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்கன்னா அந்த ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸும் 100 rupees ஃபேஸ் வேல்யூ, அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே ஃபுல்லா பெய்ட் அப் பண்ணிருக்கணும். ஓகேங்களா. ஃபுல்லி பெய்ட் அப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் வித்தின் 5 இயர்ஸ்ல அந்த ஏபிசி கம்பெனி அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த ஷேர்ஸை ரீபே பண்ணும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்க்க போறோம், இப்போ எந்தெந்த பேசிஸ்ல இது ரீபே பண்ணுது அப்படின்றதெல்லாம் இந்த ஃபார்மேட் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் கவனிங்க. இஃப் கால்ஸ் ஆர் நாட் மேட் ஃபார் மேக்கிங் த ஃபைனல் கால் டியூ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அது ரிலேட்டட் தான் நம்ம இங்க பார்க்க போறோம், நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி என்ன செய்யறாங்க, 100 rupees ஃபேஸ் வேல்யூன்னு ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்கு 30 rupees, அலாட்மெண்ட்டுக்கு 30 rupees, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு 40 rupees இருக்கு. ஓகேங்களா. ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்றாங்க, அப்ளிகேஷனுக்கு பே பண்ணிட்டாங்க, அலாட்மெண்ட்டுக்கு வாங்கிட்டாங்க, ஆனா ஃபைனல் கால்க்கு வாங்கல. ஓகேங்களா. அப்போ டியூ இருக்கு, ஃபைனல் கால் டியூ இருக்குன்னா கம்பெனி என்ன செய்யுது, நீங்க ஃபைனல் கால்
டியூவை பே பண்ணணும், கட்ட வேண்டியது இருக்கு, ஃபைனல் கால் ரிசீவபிள் அப்படின்றத இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்போ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? redeemable preference shares final call account data to redeemable preference share capital. ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லயே நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஃபார்மேட் அப்படியே அங்க வரும். ஓகேங்களா, அதே தான் இங்க என்ன ஆட் பண்றோம், ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ்ன்ற ஒரு வேர்டை ஆட் பண்றோம். ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ன்றது நீங்க இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ கால் டியூ இருக்குன்னா அதை கட்டுங்க அப்படின்ட்டு கால் ரிசீவபிள்க்கு தான் ஜேர்னல் என்ட்ரி. செகண்ட் ஒன், அடுத்தது ரிசீவிங் த ஃபைனல் கால் அமௌண்ட். ஸோ இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, இப்போ என்ன பண்றாங்க, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஃபைனல் காலை பே பண்ணிட்டாங்க. அப்போ ஃபைனல் கால் அமௌண்ட்டை பே பண்ணிட்டாங்கன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும் உங்களுக்கு, கம்பெனிக்கு பேங்க் மூலமா ஃபைனல் கால் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமா வந்துருச்சு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமா ஃபைனல் கால் கம்பெனிக்கு அமௌண்ட் வந்துருச்சு. எது மூலமா வருது, பேங்க் மூலமா. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபைனல் கால் அக்கௌண்ட் பீயிங் த ஃபைனல் கால் அமௌண்ட் ரிசீவ்டு. ஃபைனல் கால் அமௌண்ட் என்ன ஆயிடுச்சு, ரிசீவ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டியூவை கட்டுங்க, ஃபைனல் கால் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு கம்பெனி இன்டிமேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ரிசீவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி டியூ, செகண்ட் என்னது ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி பாருங்க, ஃபார் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அட் லாஸ். இப்போ பாருங்க, இப்போ கம்பெனிக்கு என்ன தேவைப்படுது, மணி தேவைப்படுது. ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியுமே ஏபிசி கம்பெனிக்கு இன்னும் அடிஷனலா மணி தேவைப்படுது. ஓகேங்களா, ஆனா கம்பெனி என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கு. ஓகேங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை சேல் பண்ணா என்ன, சேல் பண்ணி அதுல இருந்து வர அமௌண்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்றாங்க. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupeesக்கு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கு. ஸோ அதை சேல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்றதோ ஏதோ பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. பட் இவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1 lakh rupees மார்க்கெட்ல சேல் பண்ணும்போது மார்க்கெட்டோட கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்கு. ஓகேங்களா, அப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் பேடா இருக்கும்போது இப்போ 1 lakh rupeesக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை சேல் பண்ணும்போது அவங்களுக்கு 90,000 rupees தான் பேங்க் கம்பெனிக்கு வருது பேங்க் மூலமா. அப்ப 10,000 rupees என்ன ஆயிடுது, அவங்களுக்கு லாஸ் ஆயிடுது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதுவீங்க, அதாவது ஃபார் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அட் லாஸ் அப்படின்னா என்ன எழுதுவீங்க. ஸோ பேங்க் மூலமா எவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு, 90,000 rupees தான் சேல் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்போ பேங்க் அக்கௌண்ட் ரிசீவபிள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் எவ்வளவு உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு, 10,000 rupees. அந்த லாஸ் ஆனது அமௌண்ட்டை எங்க என்ட்ரு பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல தான் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா, ஸோ P&L அக்கௌண்ட் டேட்டார் 10,000 rupees டு எதை வச்சு நீங்க அந்த சேல் பண்ணீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சு டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இல்லைன்னா டு அசெட். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் நம்ம எங்க என்ட்ரு பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல தானே என்ட்ரு பண்ணுவோம். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் சைட்ல எழுதுவோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எங்க எழுதுவோம், பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல எழுதுவோம். அதனால டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு எழுதலாம், இல்லைன்னா அசெட் அக்கௌண்ட் புக் வேல்யூ எவ்வளவோ 1 lakh rupeesனா 1 lakh பேங்க்குக்கு வந்தது மூலமா என்னது, இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணது மூலமா பேங்க்குக்கு வந்தது 90,000 rupees. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டது எவ்வளவு, 10,000 rupees. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்க சேல் பண்ணுவீங்க, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணீங்க, 1 lakh rupees சேல் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மேக்கிங் redemptions of a preference share capital due. ஓகேங்களா, இதுக்கு என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்க எப்படி உங்க இப்போ ஏபிசி ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனி லிமிடெட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு நியூ ஃபேக்டரிய கட்டணும். ஓகேங்களா, அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, 50 lakh rupees ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. என்ன கண்டிஷன் இஷ்யூ பண்றாங்க, ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேங்களா, அப்போ அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை ரிடீம் பண்ணிடுறேன், ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ரீபே பண்ணிடுறேன் வித்தின் 5 years கண்டிஷன்ல தான் என்ன பண்றீங்க, இஷ்யூ பண்றீங்க. ஓகேங்களா, அப்போ அப்படி இஷ்யூ பண்ணும்போது உங்களுக்கு அட் பார் ரேட்ல இஷ்யூ பண்றீங்க. ஓகேங்களா, அப்போ அட் பார் ரேட்னா என்னது, ஒரிஜினல் ரேட் ஃபேஸ் வேல்யூல இஷ்யூ பண்றீங்க. ஓகேங்களா, அப்போ இஷ்யூ பண்ணும்போது இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு தரணும், ஆஃப்டர் 5 yearsல நல்லா கவனிங்க,
வித் 5 இயர்ஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றேன். அப்போ 5 இயர்ஸ் ஆகுது, அந்த மெச்சூரிட்டி டேட்டு வருது. இப்போ 2020ல இஷ்யூ 2021ல இஷ்யூ பண்றாங்கன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ 2021 ஜான்வரி டிசம்பர்ல இஷ்யூ பண்றாங்கன்னா 2025 25 ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா 2026 ஜான்வரி 31 அன்னைக்கு என்ன செய்யணும், அவங்க அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரீபே பண்ணணும். அதுக்கு என்ன ரேட்ல, என்ன இதுல, அட்டு பாரா, அட்டு டிஸ்கவுண்டா, அட்டு பிரீமியமா, அட்டு பார்ல தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அட்டு பார்ல தான் ரிட்டர்ன் பண்ணணும், ரீபே பண்ணணும். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, அந்த டியூ டேட் அன்னைக்கு கட்ட வேண்டிய பணம். ஓகேங்களா? டியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. மேக்கிங் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேபிட்டல் டியூ ஷேர் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அந்த டியூ டேட் அன்னைக்கு கொடுக்க வேண்டிய, செலுத்த வேண்டிய பணம். அதுக்கு என்ன என்ட்ரி வரும், ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? நரேஷன் என்ன எழுதுவீங்க, பீயிங் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் டியூ அட் பார். அட் பார்னாக்க இந்த ஒரிஜினல் ஃபேஸ் வேல்யூக்கு அவங்களுக்கு டியூ, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கட்ட வேண்டிய டியூ இவ்வளவு அப்படின்றதுக்கு ஜேர்னல் என்ட்ரி. ஓகேங்களா? அடுத்தது இஃப் ரிடீமபிள் அட் பிரீமியம். இப்போ பிரீமியம்ல கட்ட வேண்டியது. ஓகேங்களா? இதுவும் டியூ தான். இப்ப நான் சொல்றது எல்லாமே டியூ. ஓகே, இப்போ பிரீமியம்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எப்படி பிரீமியம்னா என்ன கால்குலேஷன், இப்போ ஃபேஸ் வேல்யூ, சே ஃபார் எக்ஸாம்பிள் அட்டு பார் ரேட் எவ்வளவு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேரோடைய பார் ரேட்டு 100 rupeesன்னு வைங்க. ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. கம்பெனியோட டைரக்டர் என்ன சொல்றாங்க, 3 இயர்ஸ்ல நான் உங்களுக்கு 5 rupees பிரீமியமா உங்களுக்கு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்றாரு. அப்போ 5 rupeesனா என்ன ஆகுது, 105 rupees கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ரிடெம்ஷன் பிரைஸ் எவ்வளவு, 105. அப்போ எவ்வளவு இதுல பிரீமியம், 5 rupees பிரீமியம் கொடுக்குற, பிரீமியம் தரேன் உங்களுக்கு. அந்த மெச்சூரிட்டி டேட் ஆன உடனே, அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees ஃபேஸ் வேல்யூ அட்டு பாரு, 5 rupees உங்களுக்கு பிரீமியமா சேர்த்து தரேன்ட்டு ப்ராமிஸ் பண்றாங்க டைரக்டர் 5 இயர்ஸ் கழிச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த 5 rupeesங்கிறது பிரீமியம்ல வருது. அப்போ அந்த ஏபிசி கம்பெனி டைரக்டர் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு 2 விதமா ரீபே பண்ணணும். என்னது, ஃபர்ஸ்ட் ஒன்னு அட்டு பார்ல ரீபே பண்ணணும். அட்டு பார்க்கு என்னது, ஆல்ரெடி என்ன வரும், ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்டா. இது கூட பிரீமியம் ஆட் பண்றாங்க. எனக்கு அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு 5 rupees உங்களுக்கு பிரீமியம் அமௌண்டா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்ன வரும், பிரீமியம் ஆன் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் அக்கௌண்ட் டேட்டா. அப்போ அட்டு பார் ஒரு என்ட்ரி வருது. அட்டு பார்க்கு என்ன என்ட்ரி வரும், உங்களுக்கு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா. பிரீமியம்க்கு என்ன என்ட்ரி, பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் அக்கௌண்ட் டேட்டார். 2 யாருக்கு கொடுக்குறாங்க, இந்த 2 அமௌண்ட்டையும், அட்டு பாரையும் அட்டு பிரீமியம் 2 வேல்யூயும் சேர்த்து கம்பெனி யாருக்கு கொடுக்குறது, ஏபிசி கம்பெனி லிமிடெட் ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. 105 rupees கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது செலுத்த வேண்டிய பணம். ஓகேங்களா? அட்டு பாரும் என்ன என்ட்ரி போட்டிருக்கோம், டியூ கொடுக்க வேண்டியது. ஓகேங்களா? அதே போல அட்டு இஃப் ரிடீமபிள் அட்டு பிரீமியமா எவ்வளவு தரணும், 2 ஷேர்ஸா சேர்த்து தரணும். என்ன கொடுத்துருக்காங்க, அட்டு பார்க்கு கொடுக்க வேண்டியது ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார். பிரீமியம்க்கு தர வேண்டியது பிரீமியம் ஆன் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் அக்கௌண்ட் டேட்டார். யாருக்கு தர வேண்டியது, ரிடெம்ஷன் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தர வேண்டியது. அப்போ 2 ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்ங்கிறது இவ்வளவு டியூ தர வேண்டிய கணக்குக்கு இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கவனிங்க, அட்ஜஸ்டட் ஆஃப் பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன் பேயபிள். இப்போ பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அட்டு பார்க்க சொல்லிட்டேன், 100 rupees ஃபேஸ் வேல்யூ அப்படியே கொடுக்கறது. ஓகேங்களா? அட்டு பிரீமியம், அந்த பிரீமியமை நீங்க எதுல அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, பிரீமியம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய என்ட்ரி, பிரீமியம் அமௌண்ட் எதுல அட்ஜஸ்ட் பண்ணணும், நீங்க கம்பெனியோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல எடுக்க முடியாது. ஏன்னா கம்பெனியோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து தான் நீங்க அட்டு பார் வேல்யூவை ரிட்டர்ன் பண்றீங்க, ரிடீம் பண்றீங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, ரிமூவபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஓகேங்களா? பட் பிரீமியம் எதுல அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, பிரீமியம் ஆஃப் ரிடெம்ஷனை எப்படி பே பண்ணோம்னா செக்யூரிட்டி பிரீமியம்ல தான்
உங்களுக்கு பே பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி எதுல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலயே கிளியரா சொல்லியிருக்கேன். அப்போ எந்தெந்த பேசிஸ்ல அந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இது பண்ணுவீங்கன்னா, இங்க பிரீமியம் சர்ப்ளஸ் ப்ராஃபிட் இருக்குனாக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். எது பிரீமியம் அமௌண்ட் டிடக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் பிரீமியம் அமௌண்ட் டிடக்ஷன். நெக்ஸ்ட் ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். கம்பெனியோட ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து தான் பிரீமியம் அமௌண்ட் டிடக்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்ட், இதை இங்கே கொடுக்கல. ஓகேங்களா, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட்ல இருந்தும் நம்ம என்ன பண்ணணும், பிரீமியம் ஆன் ரிடம்ஷனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ பிரீமியம் ஆன் ரிடம்ஷனை எப்படி பே பண்ணுவீங்க, எதுல இருந்து எடுத்து பே பண்ணுவீங்கன்னா, கம்பெனியோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் ஜெனரல் ரிசர்வ் ஆர் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் ஆர் ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் ஆர் செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட்ல இருந்து தான் நம்ம பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் பேயபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது. ஓகேங்களா, அப்ப இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரீமியம் அட்ஜஸ்ட் பண்றது, எடுத்தோடனே ஜெனரல் ரிசர்வ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது ரெண்டுக்குள்ளேயே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிடும். அதுலயும் பத்தல, ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து பணம் எடுத்துட்டோம், அப்பவும் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க முடியலன்னா நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போவாங்க. அதுலயும் எடுத்து பத்தலனாக்கா எங்க போவாங்க, ரிசர்வ் ஃபண்டுக்கு. அதுலயும் பத்தலனாக்கா செக்யூரிட்டி பிரீமியம். ஓகேங்களா, இந்த பேசிஸ்ல தான் நம்ம என்ன செய்யணும், பிரீமியம் ஆன் ரிடம்ஷனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேயபிள் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் சிஆர்ஆர். சிஆர்ஆர் மீன்ஸ் என்னது, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். இப்போ கம்பெனில இருந்து நீங்க என்ன செய்றீங்க, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மெச்சூரிட்டி பீரியட், சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 years மெச்சூரிட்டி பீரியட் வந்துருச்சு. அந்த டியூ டேட் அன்னைக்கு என்ன பண்றீங்க, நீங்க ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரீபே பண்ணிட்டாங்க கம்பெனில இருந்து. அப்போ கம்பெனில இருந்து ஃபண்டு குறையுமா குறையாதா, குறையும். அது குறையாம இப்போ கேபிட்டல் ஃபண்டு கிடையாது, கம்பெனியோட கேபிட்டல்ல இருந்து எடுத்து கொடுக்கும் போது உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் குறையுமா, குறையும். ஆனா அது குறையாம இருக்கிறதுக்கு லாஸ் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னாக்க, ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்தோடனே, ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம் வந்தோடனே நீங்க எடுத்து அந்த ரிட்டர்ன் பண்றீங்க இல்லையா, ரிடம்ஷன் பண்றீங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும், கம்பெனில இருக்க கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணி வைக்கணும். அதாவது இப்போ ஒரு 20 lakh rupees நீங்க P&L அக்கௌண்ட்ல இருந்தோ ஜெனரல் ரிசர்வ்ல இருந்தோ அண்ட் ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்தோ செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல இருந்தோ நீங்க எடுத்து ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிடம்ஷன் பண்றீங்க. பண்ணும்போது கேபிட்டல் என்ன ஆகக்கூடாது, குறையக்கூடாது. ஏன்னா அந்த கேபிட்டல் இருந்து யாருக்கும் கொடுக்கணும், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காரு. ஓகே, எந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பெனிஃபிட் போகுதுன்னா இன்னொரு ஷேர் ஹோல்டர் என்ன ஆகக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. எந்த ஷேர் ஹோல்டருமே வருத்தப்படக்கூடாது. சோ அவருக்கும் அந்த எதுல இருந்து எடுத்து கொடுக்கணும், இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ல இருந்தா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் என்ன பண்ணணும், போனஸ்ன்ற பேர்ல கொடுக்கணும். ஓகேங்களா, அப்போ நீங்க பிரீமியம் ஆன் ரிடம்ஷனோ இல்ல ரிடம்ஷன் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கோ ஷேர் எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபுல்லி பே பண்ணிட்டாங்க, அந்த மெச்சூரிட்டி பீரியட் வருது, அந்த அவங்களோட ஷேர்ஸ் அந்த மெச்சூரிட்டி பீரியட்ல எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கணும், ஒரு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா, பண்ணி வச்சுட்டு தான் நீங்க என்ன செய்யணும், கேபிட்டல்ல இருந்து ₹1 கூட குறையக்கூடாது. இங்க இருந்து கம்பெனில இருந்து ஒரு மணி வெளில போகுதுன்னா கேபிட்டல்ல அப்படியே கம்பெனியோட கேபிட்டல் ஃபுல்லா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அப்ப அந்த கேபிட்டல் கிரியேஷன் எந்த பேசிஸ்ல நீங்க ரெடி பண்ணுவீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து தான் பண்ணணும். ஓகேங்களா, சோ இங்க நம்ம அப்போ கேபிட்டல் கிரியேஷனுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு பாத்தீங்கன்னாக்க, ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் எட்டார், ஜெனரல் ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் எட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எட்டார். ஓகேங்களா, சோ எல்லாமே மூணுமே டெட்டார்ல வந்து ஜெனரல் ரிசர்வ், ரிசர்வ் ஃபண்ட் அண்ட் P&L அக்கௌண்ட் எல்லாமே டெபிட் சைட்ல போட்டுட்டு, எதுக்காக எங்க எடுத்து வைக்கிறீங்க, இந்த மூணுல இருந்து எடுத்து ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து ஃபண்ட் எடுத்து வைக்கணும். அதுல பத்தலையா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு, நெக்ஸ்ட் எதுக்கு போகணும், கம்பெனில இருக்க ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து எடுத்து ஒதுக்கணும் கேபிட்டல் ரிசர்வ். இப்போ 20 lakhsக்கு நீங்க வந்து ரிடம்ஷன் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரிடம்ஷன் பண்றீங்க, ரிடீம் பண்றீங்கன்னா அந்த சேம் 20 lakh rupees சிஆர்ஆர்ல நீங்க என்ன பண்ணி வைக்கணும், கிரியேட் பண்ணி எடுத்து வைக்கணும். அதே ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து
அதே ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்தோ அதே P&L அக்கௌண்ட்ல இருந்தோ நீங்க என்ன செய்யணும், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு அந்த 20 lakh rupees-ஐ எடுத்து வைக்கணும். கேபிட்டலை ஃபுல்லா கம்பெனியோட கேபிட்டல் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணி வைக்கணும். எது மூலமா, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் மூலமா எடுத்து வைக்கணும். ஓகேங்களா, கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் பேயபிளும் CRR ஜேர்னல் என்ட்ரியும் சேமா இருக்கும். கிரெடிட்டார்ல மட்டும்தான் டெட்டார் சேமா இருக்கும். கிரெடிட்டார் மட்டும் என்ன ஆகும், உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அங்க பிரீமியம் ஆன் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட் எழுதுவீங்க. இங்க கேபிட்டல் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் நீங்க கிரெடிட் சைட்ல சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஃபார் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார். அடுத்து இது நியூ டாபிக். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் நியூ ஷேர்ஸ்னா என்னன்றது அட் பார், அது அட் பிரீமியம், அட் டிஸ்கவுண்ட்னு வரும். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த ஜேர்னல் என்ட்ரி அப்படியே இங்க வரும். பட் இங்க கான்செப்ட் அது என்ன, ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ABC கம்பெனி லிமிடெட் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க 50 lakh rupees ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. எப்போ 10 years ago அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 50 lakh rupees ஷேர்ஸ் இஷ்யூ எந்த பேசிஸ்ல, ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்ற பேசிஸ்ல இந்த கண்டிஷன்ல 50 lakh rupees என்ன பண்ணிட்டாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணிட்டாங்க. அந்த இஷ்யூ பண்ணது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நியூ ஃபேக்டரிய கட்டிட்டாங்க. அவங்க அந்த 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு 10வது வருஷம் முடியுது. அந்த மெச்சூரிட்டி ஸ்பெசிபிக் பீரியட் முடிஞ்ச உடனே இன்னைக்கு என்ன பண்ணணும், அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அந்த 50 lakh rupees என்ன பண்ணணும், ரிடீம் பண்ணணும், ரீபே பண்ணணும். பட் கம்பெனி கிட்ட கேஷ் இல்லை. ABC கம்பெனி கிட்ட என்ன இல்லை, கேஷ் இல்லை. இப்போ எப்படி அவங்க வந்து அந்த எக்ஸிஸ்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரீபே பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்னா, இஷ்யூ ஆஃப் நியூ ஃப்ரெஷ் ஷேர்ஸை இஷ்யூ பண்றது மூலமா, நியூ ஃபண்ட் கிரியேட் பண்றது மூலமா என்ன பண்ண முடியும், அந்த எக்ஸிஸ்டிங் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்களுடைய ஷேர்ஸை ரிடீம் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ என்ன பண்றாங்க, அன்னைக்கு டேட்டுக்கு நியூ ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்க. அது பேர் தான் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். எந்த ரேட்ல, அட் பார் என்ற கண்டிஷன்ல. ஓகேங்களா, அப்போ நியூ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும் போது பேங்க்குக்கு அமௌண்ட் வருது. ஓகேங்களா, அப்போ பேங்க் கம்பெனியோட பேங்க்குக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ ஷேர் மூலமா அட் பார் 100 rupeesனாக்க 100 rupees ஒரு ஷேர் வந்து 100 rupees, 5000 ஷேர்ஸ்னா 5 lakh rupees பேங்க்குக்கு வருது. எதுல, அட் பார்ல வருது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல். இது நார்மலா நீங்க இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அப்போ 5 lakh rupees வந்துருச்சு. சாரி 50 lakh rupeesனா வச்சுக்கோங்க நீங்க. அப்போ 1000 rupees ஒரு ஷேரோட ரேட்டு. ஓகே, அப்போ 5000 ஷேர்ஸ்னா எவ்வளவு வருது, 50 lakh rupees. அப்போ எக்ஸிஸ்டிங் ஓல்டு ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட டியூ டேட் இன்னைக்கு வந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்க, அந்த நியூ ஷேரை இஷ்யூ பண்றது மூலமா எக்ஸிஸ்டிங் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரிடீம் பண்ணியாச்சு, நியூ ஷேர் இஷ்யூ பண்றது மூலமா. அப்போ கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஸ்டெபிலிட்டியா இருக்கு. கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகல, கொலாப்ஸ் ஆகல. அவங்க கிட்ட கேஷே இல்லைனாலும் நியூ ஷேர் இஷ்யூ பண்றது மூலமா என்ன ஆயிடுது, எக்ஸிஸ்டிங் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, அதாவது ஓல்டு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. நியூ ஷேர் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனிக்குள்ள வந்துட்டாங்க. இப்போதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, ஃபார் இஷ்யூயிங் நியூ ஷேர்ஸ், fresh issue of shares at par na bank account data to share capital account being fresh share issued at par. இப்போ premium நாலும் அதேதான். ஓகேங்களா, 5 rupees premium 5% premium கொடுக்குறாங்கன்னா என்ன, உங்களுக்கு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல வந்த அதே கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீங்க என்ன பண்ணீங்க, அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா பேங்க் மூலமா வருது. எப்படி கொடுக்குறாங்க, டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 10 rupees 1000 rupees உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1100 rupees 100 rupees பிரீமியம் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, டு ஷேர் கேபிட்டல். ஓகே, அதே தான் டிஸ்கவுண்ட்டுக்கும் உங்களுக்கு அட் பார், அட் பிரீமியம், அட் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. இதுல என்ன, ஃப்ரெஷ் இஷ்யூன்னு மட்டும் ஒரு வேர்டு, ஃப்ரெஷ்ங்கிற வேர்டு ஆட் ஆயிருக்கு. பட் ஜேர்னல் என்ட்ரி சேம். ஸோ டிஸ்கவுண்ட்னும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும், 10% டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பீயிங் ஷேர் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட், ஃபார் ஃபைனல் பேமெண்ட் டு த ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஃபைனலா என்ன பண்றாங்க, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அட் பார்க்கு எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்க, ஃபுல்லி பெய்டு ஷேர்
ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ரிடம்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அவர் அட்டு பார்ல எவ்வளோ வாங்கியிருக்காரு, அட்டு ப்ரீமியம்ல எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணி அவளுக்கு தர வேண்டியதை என்ன பண்ணுவாங்க, செட்டில்மெண்ட் பண்றாங்க. அப்போ செட்டில்மெண்ட் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும், ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஏன்னா பேங்க் மூலமா அவங்களுக்கு அந்த ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிடீம் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ செட்டில்மெண்ட் போது உங்களுக்கு பேங்க் மூலமா கம்பெனிக்கு ஷேர்ஸ் வரும்போது ரிசீவ் ஆகும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். பேங்க் மூலமா வெளில போகுதுன்னா பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். யாருக்கு கொடுக்குறாங்க, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பண்றாங்க, ஃபைனல் பேமெண்ட்டை செட்டில்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி இதுதான். இப்போ கவனிங்க, போனஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் டிக்ளரேஷன் யாருக்கு கொடுப்பாங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த இப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிடீம் பண்றாங்கல்ல, ரிடீம் பண்ணும்போது கம்பெனியோடல இருந்து கேபிட்டல் குறையக்கூடாதுன்றதுனால கேபிட்டல் கிரியேஷன் சிஆர்ஆர்னு ஒன்று பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த சிஆர்ஆர்ல இருந்து என்ன பண்றாங்க இவங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ எதுல இருந்து அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் சிஆர்ஆர் அக்கௌண்ட் டேட்டார், ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டார், ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டார். எப்படி ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஜெனரல் ரிசர்வ் ஃபண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்களோ, ஓகேங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேர்டு ஆட் ஆகும், செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்னு ஒரு வேர்டு ஆட் ஆகும். யாருக்கு, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிடீம் பண்ணும்போது, பிரீமியம் ஆன் ரிடம்ஷனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. ஓகேங்களா? கேபிட்டல் கிரியேஷன்ல உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு இதே சேம் ஜெனரல் ரிசர்வ் ஃபண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிடம்ஷன் கிரியேஷன் வரும் உங்களுக்குலாம். ஓகேங்களா? இப்போ யாருக்கு போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றாங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றேன்னு டிக்ளேர் பண்ணும் போது எழுத வேண்டிய ஜேர்னல் என்ட்ரி, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா, ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா, ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா, profit and loss account data to bonus to equity shareholders account, being bonus share issued to existing equity shareholders. Existing na already நம்ம கம்பெனில இருக்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஏன் போனஸ் ஷேர் இஷ்யூ, போனஸ் ஷேருங்க பேர்ல இஷ்யூ பண்றாங்கன்னா அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு இது சொல்றேன். இப்போ கம்பெனில நிறைய சர்ப்ளஸ் ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகே, ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை கேஷா கொடுக்காம அதை என்னவா கன்வெர்ட் பண்றாங்க, ஷேரா கன்வெர்ட் பண்ணி, கேஷா கொடுத்தா அவங்க ஏதாவது செலவு பண்ணிடுவாங்க, ஷேரா கன்வெர்ட் பண்ணி அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை இன்னும் ரீடைன் பண்றதுக்கு, சஸ்டெயின் பண்றதுக்கு, கம்பெனிலேயே சஸ்டெயின் பண்ணி பண்றதுக்காக அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஃப்ரீ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இந்த மாதிரி பேர்ல என்ன பண்ணுவாங்க, போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூன்ற நேம்ல இஷ்யூ பண்றாங்க. யாருக்கு, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அதுக்கு டிக்ளரேஷன் ஃபார் அனௌன்ஸ்மெண்ட். ஓகேங்களா? ஃபார் இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர், இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் ஷேரை இஷ்யூ பண்றதுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி, போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ அவங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, போனஸ் ஷேரை வாங்கிட்டாங்க மாதிரி. அப்போ போனஸ் ஷேர் வாங்கிட்டாங்கன்னா அது எங்க உங்களுக்கு போகும், ஷேர் கேபிட்டல்ல. எந்த ஷேர் கேபிட்டல் போகும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு வருது. கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஃபார் இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்ல இந்த ஸ்பெசிமன்ல எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு இதுல புரியல அப்படின்றத எனக்கு சொல்லுங்க கண்ணு. ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். கவனிங்க, இல்லுஸ்ட்ரேஷன் 1ல ரிடம்ஷன் வித்தவுட் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அதாவது கம்பெனி என்ன பண்றாங்க, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிடீம் பண்றாங்க. அந்த ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம், மெச்சூரிட்டி பீரியட் வந்த உடனே அவங்க ரிடீம் பண்றாங்க ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஆனா எந்த கண்டிஷன்ல, ஃப்ரெஷ் இஷ்யூஸ் இல்லாம, புதுசா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாம கம்பெனி ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிடீம் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டினை ரீட் பண்றாங்க. நீங்க சிம்காப் லிமிடெட் issued 75,000 equity shares of ₹10 each and 5,000 redeemable preference shares of ₹100. Each all shares being fully called and paid upon 31/3/1992. Profit and loss account showed undistributed profit of ₹3 lakh and general reserve stood at 2,50,000. On 1/4/1992, the director decided to redeem the existing preference shares
at 5 rupees, utilizing as much profit as would be required for the purpose. You are required to pass the journal entries in the books of the company. So, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கொஸ்டினை டிரைவ் பண்ண போறோம். ஓகேங்களா, அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி 75% நீங்க என்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்க கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி போட வேண்டியதுதான். ஓகேங்களா, இப்போ சிம்காப் கம்பெனி லிமிடெட் என்ன பண்றாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் 75,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு, 10 rupees. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு ஷேரோட ரேட் 10 rupeesனா 75,000 ஷேர்ஸ் உடைய ரேட் எவ்வளவு வரும், 75 into 10 எவ்வளவு, 7,50,000 rupees. என்னது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு, 7,50,000 rupees. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 5,000 ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்க. ஒன் ஷேருடைய ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸோடைய ரேட் எவ்வளவு, 100. ஸோ ஒரு ஷேருடைய ப்ரெஃபரன்ஸ் ஷேருடைய ரேட் எவ்வளவு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேருடைய ரேட் 100 ரூபாய்னா எத்தனை ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க, 5,000 ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. அப்போ 100 into 5,000 எவ்வளவு, 5 lakh rupees. இது என்னது, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு, 5 lakh rupees. ஒன் ஷேரோட ரேட் 100 rupeesனா 5,000 ஷேர்ஸ் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. அப்போ 5,000 into 100 எவ்வளவு, 5 lakh rupees ஷேர் கேபிட்டலா கன்வெர்ட் ஆகுது. இப்படின்னா ஷேர்ஸ் பீயிங் ஃபுல்லி கால்ட் அண்ட் பெய்ட் அப். ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லி கால் பண்ணி பெய்ட் அப் பண்ணிட்டாங்க. 5 lakh rupees ரிடீமபிள் ஷேர் கேபிட்டலா வந்துருச்சு கம்பெனிக்கு. ஓகேங்களா, என்னைக்கு 31/3/1992. இப்போ நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்கு, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் 3 lakh rupees ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கு. ஜெனரல் ரிசர்வ்ல எவ்வளவு இருக்கு, 2,50,000 rupees இருக்கு. ஓகேங்களா, இப்போ 1/4/1992 the director decided to redeem the existing preference shares at rupees 105, utilizing as much profit as would be required for the purpose. இப்போ 1/4/1992 அன்னைக்கு டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன டிசைட் பண்றாங்க, அந்த ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல 5 rupees 105ங்கிறது ப்ரெஃபரன்ஸ் பிரைஸ், ரிடெம்ஷன் பிரைஸ் எவ்வளவு, 105 அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க, நாங்க உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி பீரியட் வருது இல்லையா, அப்போ அந்த ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நாங்க 100 rupeesன்ற ஃபேஸ் வேல்யூக்கு பதிலா, ஷேர் வேல்யூக்கு பதிலா 105 உங்களுக்கு ரிடெம்ஷன் பிரைஸ கொடுக்குறோன்றாங்க. அப்போ 100 வந்து உங்களுக்கு அட்டுப்பார்க்கு போயிடுது, 5 rupeesங்கிறதுன்றது உங்களுக்கு பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன்ல வந்துடும். ஓகேங்களா, பிரீமியமா வருது. ஓகே, கம்பெனி என்ன செய்யறாங்க, உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணும்போது ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ரிடீம் பண்ணும் போகுது உங்களுக்கு 105 உங்களுக்கு கொடுக்குறேன்றத சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு நமக்கு ரிக்வயர்டு ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும், டேட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் ருபீஸ் போட்டுப்பீங்க. இப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை ரிடீம் பண்றாங்க, மெச்சூரிட்டி பீரியட் வந்துருச்சு கண்ணு, 5 years ஃபார் எக்ஸாம்பிள். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1/4/1992 அன்னைக்கு என்ன செய்யறாங்க, ரிடீம் பண்றாங்க. யாருக்கு, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரீபே பண்றாங்க. ஓகேங்களா, அப்ப ரீபே பண்றதுக்கு முன்னாடி கம்பெனி என்ன செய்யணும், ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரீபே பண்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், கம்பெனியோட கேபிட்டல் குறைஞ்சிரும். அப்போ கம்பெனியோட கேபிட்டல் குறையாம மெயின்டைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கம்பெனி சிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும். அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் இங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு தான் அந்த சேம் அமௌண்ட், எவ்வளவு அமௌண்ட் அவங்க ரீபே பண்றாங்களோ அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதே அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிடணும், கேபிட்டல் கிரியேட் பண்ணி வைக்கணும். கேபிட்டல் இருந்து அமௌண்ட் வெளில போகுது கம்பெனில இருந்துன்னு போது கேபிட்டல் குறையக்கூடாது, கேபிட்டல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அப்போ எப்படி மெயின்டைன் ஆகும்னா, கம்பெனில ஆல்ரெடி இதுல இருந்து எடுக்கணும் கேபிட்டல் கிரியேஷன், நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்த்துருக்கோம், ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ரிசர்வ் ஃபண்ட். ஓகேங்களா, அண்டு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், இதுல இருந்து எடுத்துதான் என்ன செய்யணும், நம்ம கேபிட்டல் கிரியேஷன் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஜெனரல் ரிசர்வ் இங்க எவ்வளவு இருக்கு, கம்பெனில ஜெனரல் ரிசர்வ் 2,50,000 rupees இருக்கு. ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, கம்பெனியோட ப்ராஃபிட் 3 lakh rupees இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும், டேட் போட்டுக்கணும், 1/4/1992 தானே, இங்க டேட் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
ஸோ டைரக்டர்ஸ் என்ன டிசைட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் கிரியேட் பண்றாங்க. அப்போ அதே டேட் போட்டுட்டு ஜெனரல் ரிசர்வ்ல 2,50,000 rupees அப்படியே எடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, 3 lakh rupees. நமக்கு தேவை எவ்வளவு, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு பே பண்ணிருக்காங்க அட்டுப்பார்ல, ஒரு ஷேரோடைய ரேட் 100 5,000 ஷேர்ஸ் இருக்கு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ 5 lakh rupees வாங்கியிருக்காங்க. ஓகே, அப்போ கேபிட்டல் கிரியேஷன் எவ்வளவு பண்ணணும், கேபிட்டல் ரிசம்ஷன் ரிசர்வ்ல 5 lakh rupees நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும். அப்போ ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து 2,50,000 rupees அப்படியே எடுத்துக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட்ல எவ்வளவு இருக்கு, 3 lakh rupees இருக்கு. அந்த 3 lakh rupeesல நமக்கு தேவையானது எவ்வளவு, ரிமைனிங் 2,50,000 rupees. ஓகேங்களா, எடுத்துக்கிட்டோம். ரிமைனிங் 50,000 rupees இருக்கு இல்லையா, அதை ப்ராஃபிட்லயே நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா, 3 lakh rupees ப்ராஃபிட்ல 2,50,000 rupees கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்க்கு எடுத்துட்டோம்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு, 50,000 rupees. அதை ப்ராஃபிட்ல அப்படியே வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் என்ன உங்களுக்கு ஃபார்மேட், ஜெனரல் ரிசர்வ் 2,50,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டார் 2,50,000 டூ. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் எங்க வைக்கிறோம், நம்ம கிரியேஷன் ஆஃப் சிஆர்ஆர். அப்போ 2 கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணி வச்சுட்டோம், எடுத்து வச்சுட்டோம். யாருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிடீம் பண்றதுக்கு முன்னாடி கேபிட்டலை கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். எது இருந்து எடுத்துருக்கோம், ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து 2,50,000 ஃபுல்லா எடுத்துட்டோம். அது பத்தலன்னும் போது அடுத்து எங்க போறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட்ல எவ்வளவு இருக்கு, ப்ராஃபிட்ல 3 lakh rupees. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுக்காதீங்க, ப்ராஃபிட்ல எவ்வளவு இருக்கு, 3 lakh rupees இருக்கு. அப்ப கம்பெனியோட ப்ராஃபிட் 3 lakh rupees வந்து நமக்கு தேவை எவ்வளவு, 2,50,000 தான். இந்த 2,50,000 rupees எடுத்து ஜெனரல் ரிசர்வ்ல கொடுத்துட்டோம். ஓகேங்களா, டூ கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்க்கு எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா, so being the transfer made out of general reserve and profit and loss account for the redemption of preference shares required section 80 of the Companies Act 1956 பிரகாரம் நம்ம என்ன செஞ்சு வச்சுட்டோம், கேபிட்டல் கிரியேட் பண்ணிட்டோம், சிஆர்ஆர் கிரியேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அந்த மெச்சூரிட்டி டேட்ல கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்றது கம்பெனி டைரக்டர்ஸ் நெக்ஸ்ட் டிசைட் பண்றாங்க. அப்போ டியூ கொடுக்க வேண்டியது எவ்வளவு, யாருக்கு, ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கம்பெனில கவனிங்க, 5,000 rupees என்ன பண்ணிருக்காங்க, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஒரு ஷேரோட ரேட் 100 rupees. 5,000 into 100 எவ்வளவு, 5 lakh rupees. ரைட்டுங்களா, நெக்ஸ்ட் ஃபுல்லாவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேரோட பே பண்ணிட்டாங்க, பெய்ட் அப். ஓகேங்களா, அப்போ அட்டுப்பார்ல பே பண்ண வேண்டிய கொடுக்க வேண்டியது எவ்வளவு, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட்டுப்பார்னாக்கா 100 rupees ஃபேஸ் வேல்யூல கொடுக்க வேண்டியது எவ்வளவு, 5,000 ஷேர்ஸ்னாக்க இன்ட்டு 100 5 lakh rupeesக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது. அப்போ எதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க, ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா, அப்போ ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் எவ்வளவு, 5 lakh rupees. தென் கம்பெனி டைரக்டர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணி அந்த மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு எவ்வளவு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, பிரீமியமா 105 rupees கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 rupees அட்டுப்பார் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு, 5 rupees என்ன ஆகுது, பிரீமியமா போகுது. அந்த பிரீமியம் எதுல அட்ஜஸ்ட் பண்ணணும் அது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பிரீமியம் எவ்வளவு கொடுக்குறாங்க, 5 rupees கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ பிரீமியம் ஆன் ரிடெம்ஷனை எதுல இருந்து எடுக்கிறாங்க அவங்க, 5,000னா ஒரு எத்தனை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க அவங்க, 5,000 ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. எவ்வளவு கம்பெனி பிரீமியம் கொடுக்குது, ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கு 5 rupees. 100 rupees இங்க போயிடுச்சு, ரிமைனிங் 5 rupees. அப்போ 5 into 5,000 எவ்வளவு உங்களுக்கு, 25,000 rupees என்ன பேர்ல கொடுக்கணும், ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரீமியம்ன்ற பேர்ல கொடுக்கணும். பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன்ற பேர்ல கம்பெனி எவ்வளவு கொடுக்குது, 5 rupees கொடுக்குறாங்க. 5,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. 5 rupees into 5,000 எவ்வளவு, 25,000. அப்போ டோட்டலா ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கம்பெனி டைரக்டர்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா 5,25,000 rupees டியூ கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன உங்களுக்கு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா 5 lakh rupees, பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு, 25,000 rupees டூ யாருக்கு கொடுக்குறாங்க, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய டியூ கண்ணா. ஓகேங்களா, இந்த என்ட்ரி போட்டாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, இங்க 5 lakh rupees இருக்கு இல்லையா,
ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்க வேண்டியது. அதுல எதுல அட்ஜஸ்ட் பண்ணோம் நம்ம? ஜெனரல் ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம கேபிட்டல் கிரியேஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ரிமைனிங் அந்த ப்ரீமியம் அமௌண்ட் கொடுக்குது இல்லையா, கம்பெனி என்ன பண்றாங்க, 5 rupees உங்களுக்கு டியூ டேட் அன்னைக்கு ப்ரீமியமா நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த 5 rupees எதுல நம்ம கொடுத்துருக்கோம்? 5 rupees எத்தனை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க? 5,000 rupees. 5,000 ஷேர்ஸ். 5,000 into 5 rupees எவ்வளோ? 25,000. இந்த 25,000 எதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்? P&L அக்கௌண்ட்ல தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கவனிங்க, கம்பெனில ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? ஆஸ் பர் த ஃபார்மேட் கம்பெனில உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 3 lakh rupees. இந்த 3 lakh rupees ப்ராஃபிட்ல கேபிட்டல் ரிடம்ஷன்ல எவ்வளவு கொடுத்துட்டோம்? 2,50,000 rupees கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 30,000 rupees இருக்கு. அது அப்படியே நம்ம என்ன செய்வோம்? ப்ராஃபிட்ல வெயிங்கன்னு சொல்லிடணும். ப்ராஃபிட் அக்கௌண்ட்ல வெயிங்கன்னு சொல்லிடணும். அந்த ப்ராஃபிட் அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்றோம்? இப்போ இந்த பிரீமியம் ஆன் ரிடம்ஷனை எதுல அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். செக்யூரிட்டிஸ் பிரீமியம்னா என்னென்ன உங்களுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி சொல்லியிருக்கேன். ஜெனரல் ரிசர்வ், P&L அக்கௌண்ட் அண்ட் ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட், செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல இருந்து தான் இங்க நீங்க பிரீமியம் ஆன் ரிடம்ஷனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஜெனரல் ரிசர்வ் எங்க கொடுத்தாச்சு உங்களுக்கு? கேபிட்டல் CRRல எடுத்து வச்சாச்சு. ஜெனரல் ரிசர்வ்ல ஒண்ணுமே இல்லை. P&L எவ்வளவு இருந்தது? 3 lakh rupees இருந்தது. அதுல 2,50,000 rupees எங்க கொடுத்துட்டோம்? CRRல கொடுத்துட்டோம். ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 30,000 rupees இருக்கு. அந்த 30,000 rupeesல பிரீமியம் ஆன் ரிடம்ஷனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? 30,000 rupeesல இப்போ எவ்வளவு கொடுக்குறோம்? 25,000. எப்படின்னா ஒரு ஷேர் எவ்வளவு? 5 rupees பிரீமியம் ஷேரா? அதுல எத்தனை ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க? ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் 5,000 ஷேர்ஸ். அப்போ எவ்வளவு? 5,000 into 5 rupees எவ்வளவு வருது? 25,000. அந்த 25,000 எதுல நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? பிரீமியம் ஆன் ரிடம்ஷனை P&L அக்கௌண்ட். அப்போ P&L அக்கௌண்ட்ல இருந்து, அதாவது ப்ராஃபிட்ல 50,000 இருக்கா, அதை 25,000 rupees எடுத்து இங்க கொடுத்தாச்சு. எதுல கொடுத்தாச்சு? பிரீமியம் ஆன் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுத்தாச்சு. அப்ப ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எட் ஆஃப் 25,000 to பிரீமியம் ஆன் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் 25,000 கொடுத்தாச்சு. ஸோ இந்த பிரீமியம் ப்ரொவைட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். அந்த பிரீமியம் எதுல இருந்து கொடுக்கணும்? அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ல இருந்து தான் எடுத்து கொடுக்கணும் நீங்க. ஓகேங்களா? எடுத்து கொடுத்துட்டோம். ஓகே, யார் கொடுத்துருக்கோம்? ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண என்ட்ரி இது. ஓகேங்களா? ஜேர்னல் என்ட்ரி. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இப்போ ஃபைனலா இங்க நம்ம என்ன கேபிட்டல் கிரியேஷன் பண்ணியாச்சு. அதாவது ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது என்னது? அட்டு பார்ல 5 lakh rupees, அட்டு பிரீமியம்ல 25,000, டோட்டலா 5,25,000 கொடுக்க வேண்டியது. இதுல கேபிட்டல் கிரியேஷன் பண்ணி வச்சுட்டோம். கேபிட்டல் கிரியேஷன் 5 lakh rupeesக்கு இங்க என்ன பண்ணியாச்சு? என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது பிரீமியம்க்கு என்ன பண்ணிட்டோம்? நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட், சர்ப்ளஸ் ப்ராஃபிட்ல இருந்து பிரீமியம் ஆன் ரிடம்ஷனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்ட்ரி போட்டாச்சு. இப்போ ஃபைனலா ரிடீம் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு ரிடீம் பண்ணணும்? 5,25,000 rupees ரிடீம் பண்ணணும். ஓகேங்களா? 5 lakh rupees அட்டுப்பா இருக்கும், 25,000 இருக்கு அட்டு பிரீமியம்க்கும் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரீபே பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ரீபே பண்ணியாச்சு. இப்போ டியூ டேட் வந்துடுச்சு. இப்போ அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன? ஃபுல்லி ஃபைனலா ஃபுல் செட்டில்மெண்ட் பண்றாங்க ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் எட்டார் எவ்வளவு? 5,25,000 டு எது மூலமா அவங்களுக்கு ரிடீம் பண்றாங்க? ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேங்க் மூலமா. ஓகேங்களா? டு பேங்க் அக்கௌண்ட் 5,25,000 rupees. ஓகேங்களா? ஸோ பீங் பேமெண்ட் மேட், ஃபுல் பேமெண்ட் மேட் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் ரிடம்ஷன். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுனாக்க என்கிட்ட மறக்காம கேளுங்க. எனி டைம் ஐ எம் ரெடி டு clear your doubt. Okay, thank you, take care.